இங்க வரும்போது கார் ஸ்டாப் பண்ணவங்க எல்லாரும் நினைச்சு பாக்குறாங்க. அப்ப ஹீரோ தான் முதல்ல ஸ்டாப் பண்ணிருப்பாரு. சோ அவங்க ஊருக்கு போலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அந்த ஹீரோவோட தாத்தா கிட்ட நடந்த விஷயத்தால சொல்லி நன்றி சொல்ல வந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்டதுமே அவரே இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணை பார்த்ததே இல்ல. கண்டிப்பா நீ ஊர்ல திருவிழா நடக்க போது அதுக்காக நீ இருந்துட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு அங்கேயே தங்க வைக்கிறாங்க. அங்க இந்த குடும்பம் ஒன்னா இருக்கிறத பார்த்ததுமே இந்த பொண்ணுக்குமே ஹீரோவை மூவ் பிடிக்க ஆரம்பிக்குது. தென் ஹீரோவை இந்த பொண்ணு கூடவே அடுத்த ஆளுக்கு நன்றி சொல்றதுக்காக கூடவே கிளம்பிடுறான். அப்ப ரோட்ல வரும்போது பழவித்த பொண்ணை பார்க்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா அப்பன் பார்த்து அந்த பொண்ணை யாரோ கடத்திட்டு போயிடுறாங்க. இதை பார்த்த ஹீரோ எல்லாரையும் அடிச்சு போட்டு அந்த பொண்ணை காப்பாத்தி எல்லாரையும் ஜெயில தள்ளிடுறான். ஆனா இது தெரிஞ்ச ஹிட் இவங்க ரெண்டு பேரும் போட்டோ எடுத்து அந்த சிக்னலை பார்த்த ரவுடி கிட்ட கொடுத்து கொலை பண்ண சொல்றாங்க. அப்பன்னு பார்த்து இந்த பொண்ணு ஹீரோவையும் வீட்டுக்கே வந்து நன்றி சொல்றாங்க. அதை கேட்டதுமே இவருக்கு இவனால எவ்வளவு தப்பு பண்ணியிருக்கோம், ஆனா இந்த தப்பு பண்ணதுனால ஒரு உயிரே காப்பாத்தி இருக்கோம். இப்பதான் எனக்கு உயிரோட மதிப்பே தெரியுது. இனிமேல் இந்த தொழிலே வச்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவெடுத்துறாரு. அண்ட் டீ கடையில காரை ஸ்டாப் பண்ணி டீ கொடுத்த அம்மா கிட்ட தேங்க்ஸ் சொல்லலாம்னு சொல்லிட்டு போறாங்க. அப்பன்னு பார்த்து அவங்க மகனும் மருமகளும் பிரிய போறாங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டதுமே இவங்க அவங்கள கார்ல ஏத்திக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி நடிச்சு கணவன் மனைவிலாம் இப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு புரிய வைக்கிறாங்க. அது மூலமா அவங்க புரிஞ்சுக்கிட்டு திரும்பவும் ஒண்ணு சேர்ந்துறாங்க. கடைசியில இவங்க அப்பா தான் போகும்போது இந்த பொண்ணு நிறுத்தி ஹக் பண்ணுவாரு. சோ அவங்க அப்பா கிட்ட தேங்க்ஸ் சொல்லி ஹீரோவா அங்க இருந்து போறாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இப்போ இந்த பொண்ணு லவ் பண்ற விஷயத்தை அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி ஹீரோவோட போட்டோ காமிக்கிறாங்க. அந்த போட்டோ பார்த்ததுமே தான் இந்த பொண்ணுக்கு அவங்களோட ரிசப்ஷன்ல எடுத்த போட்டோவை காமிக்கிறாங்க. பார்த்தா இவங்க அப்பாவும் ஹீரோவும் ஒன்னா பேசிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க அப்பா கிட்ட கேட்கும் போது ஹீரோ ஒரு சைக்காலஜிக்கல் டாக்டர்னும் என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. சோ அவர் தான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா நடிக்காம ரெண்டு பேருமே சொல்லிக்காமலே லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இந்த பொண்ணுமே அவங்க அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்றா. அந்த டாக்டர் கிட்ட நம்ம போய் லவ் சொல்லும் போது நான் ட்ரீட்மெண்ட்காக தான் இப்படி பழகணும்னு தெரிஞ்சிருந்தா என் மனசே உடஞ்சிரும் சொல்லிட்டு ஃபீல் பண்றா. ஆனா அதே டைம்ல ஹீரோவா அவங்க தாத்தா கிட்ட இந்த பொண்ணை நான் ரொம்ப சின்சியரா லவ் பண்றேன்ற விஷயத்த சொல்றா. அப்பன்னு பார்த்து ஹீரோயின் அப்பா டைரக்டாவே இந்த தாத்தாவோட வீடு கூட்டிட்டு வந்திருப்பாரு. சோ ஹீரோ சொல்றதை கேட்டுட்டு இவங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சிடறாங்க. ஆனா இந்த பொண்ணு ரொம்பவும் கவலையா நிக்கிறா. அதை பார்த்த ஹீரோட தாத்தா உன்னோட அப்பாவை பத்தி கவலைப்படாத, உங்க அப்பாக்கு இஷ்டம் நான் இங்க தங்கட்டும், அப்படிலாம் நாங்க வந்து அங்க தங்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்டதுமே இந்த பொண்ணுமே சந்தோஷப்படுறா.